வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கை அரசியல் களத்தில் சில விடயங்கள் நம் மனதிற்குள் மறக்க முடியாத ஒரு பதிவை கொண்டு வரும். அப்படி 1983ஆம் ஆண்டு நடந்த துயர சம்பவம், அந்த ஜூலை மாதத்தில் நடந்த துயர சம்பவம் இன்று வரை நம் மனதிற்குள் ஒரு பெரும் வலியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதுபோல 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் யார் இதன் பின்னணியில் இருக்கார், இதன் பின்னால் நடந்த விடயங்கள் என்ன போன்றவற்றை மையப்படுத்தி பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அந்த விசாரணைகள் ஒரு தெளிவான கோணத்தில் பயணிக்கிறதா என்கின்ற கேள்வியை பலர் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் நாங்கள் தெளிவான கோணத்தில்தான் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் யாரெல்லாம் குற்றவாளியாக இருந்தார்களோ அவர்கள் தப்பித்து செல்வதற்கான ஒரு நடைமுறையை உருவாக்கி கொடுத்த ஒருவரை இப்பொழுது காவல்துறை அல்லது சிறப்பு புலனாய்வுத்துறை கைது செய்திருக்கிறது என்றும் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. என்ன இதனை மையப்படுத்திய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது, இந்த விசாரணையின் பின்புலன் என்ன, இவைகளை சார்ந்த ஒரு தேடலோடு தான் இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்க இருக்கின்றோம். எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் ஒரு பாராட்டோடு எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் கணேசமுல்லா என்கின்ற நிழல் உலக பிரமுகர் ஒருவரை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து அவர் அளிக்கப்படுகின்றார். அப்படி அளிக்கப்பட்ட அந்த வழக்கில் யார் யார் குற்றவாளி என்கின்ற விடயத்தை தேடுகின்ற பொழுது நீதிமன்றத்திற்குள் நுழைந்த ஒரு பெண்ணை குறித்த சந்தேகங்கள் எழும்புகின்றன. அந்த பெண்தான் கணேசமுல்லாவை கொல்வதற்கு ஆயுதத்தை வழங்கினார் என்கின்ற விடயங்கள் பரபரப்பு செய்தியாக மாறியது. அந்த பெண்ணை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அவர் எங்கிருக்கிறார் என்கின்ற செய்திகள் தெரியாத ஒரு கோணம் அது மாறியது. உடனே அரசு சார்பில் விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டன. இந்த பெண்ணை யாராவது கண்டால் எங்களுக்கு தகவல் கொடுத்தால் உங்களுக்கு பணம் கொடுக்கப்படும் என்கின்ற அந்த விளம்பரங்கள் செய்யப்பட்டன. ஆனால் அந்த பெண்ணை குறித்து எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. காவல்துறையும் புலனாய்வுத்துறையும் அந்த பெண்ணை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கின்ற பொழுது உலக காவல்துறை, அதை இன்டர்போலிடம் அந்த செய்தியை கொண்டு போகிறார்கள். அப்படி அந்த செய்தியை கொண்டு போகின்ற இன்டர்போல் மூலம் அந்த பெண் நேபாளத்தில் இருக்கக்கூடிய விடயம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் கைது செய்து கொண்டு வரப்படுகின்றார். அப்படி கைது செய்து கொண்டு வரப்பட்ட செவந்தி என்கின்ற பெண்ணிடம் இப்பொழுது வாக்குமூலம் பெறக்கூடிய களங்களை காவல்துறை அதிகாரிகளும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி வாக்குமூலம் பெறுகின்ற பொழுதுதான் இந்த கணேசமுல்லா அவர்களை அழித்துவிட்டு தப்பிப்பதற்காக களம் அமைத்த பொழுது அவருக்கு உதவியதாக, அதாவது இவர் கடல் மார்க்கமாக தப்பிச் செல்வதற்கு இந்த செவந்தி என்கின்ற அந்த பெண்ணுக்கு படகு மூலம் அவரை தப்பிக்க வைப்பதற்கான களங்களை எடுத்த ஒருவரை காவல்துறை தற்பொழுது கைது செய்திருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி கைது செய்திருக்கக்கூடியவர் அந்தோணி என்ற பெயர் என்று குறிப்பிடுகின்றார்கள். கைது செய்திருக்கக்கூடியவரை இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். விசாரணைக்கு உட்படுத்துகின்ற பொழுதுதான் பல உண்மைகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கின்றன. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தி முடித்துவிட்டு அந்த பாதகத்தை செய்தவர்கள் தப்பித்து செல்வதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்ததில் முதன்மையான பங்கை இந்த மனிதர்தான் வகித்தார் என்கின்ற செய்தி வருகின்றன. இவருடைய முயற்சியில்தான் படகு மூலம் அதாவது கடல் மார்க்கமாக
அவர்கள் தப்பிச் செல்வதற்கான நடைமுறைகளை எடுத்தார்கள் என்கின்ற செய்தி பதிவாகிறது. அப்படி என்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் கணேசமுல்லா அவர்களுடைய அந்த மரணத்திற்கும் இடையே என்ன தொடர்பு இருக்கிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த கேள்விக்கான விசாரணைகளை கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறை முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் செவ்வந்தி அவர்கள் எடுத்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பல செய்திகள் அல்லது வாக்குமூலங்கள் அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றது. இந்த தலைவரா இப்படி செய்தார் என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய அளவிற்கு சில தலைவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தையும் கடுமையான உண்மைகளையும் எடுத்து வைத்திருக்கிறார் செவ்வந்தி என்கின்ற செய்தி புறந்தள்ள முடியாத ஒன்றாக இப்பொழுது இருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் ஒரு வலை பின்னப்பட்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட களத்தில் இருந்து ஒரு பெரிய வலை பின்னப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு அறிய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த வலை பின்னலின் சூத்திரதாரி யார்? அவர் எங்கிருக்கிறார்? அவருடைய செயல்பாடுகள் என்ன? அவர் எதற்காக இதுபோன்ற விடயங்களை செய்கிறார் என்பதை அறிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காவல்துறையும் புலனாய்வுத்துறையும் இப்பொழுது நெருக்கடியில் மாற்றியிருக்கிறது. இந்த சூழலில் அவர்களுக்கு செவ்வந்தி கொடுக்கக்கூடிய வாக்கு மூலம்தான் தங்களுடைய அடுத்த நகர்வுக்கான பாதைகளாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவேதான் செவ்வந்தியிடம் துருவி துருவி விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட ஜனாதிபதியின் பெயரில் கூட செவ்வந்தி அவர்கள் வாக்குமூலத்தில் சில உண்மைகளை எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அந்த ஜனாதிபதியை கைது செய்வதற்கான முயற்சிகளை ஆட்சியாளர்கள் எடுப்பார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழும்பாமல் இல்லை. ஆனால் ஆட்சியாளர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் மிக தெளிவாக சொல்கின்றார்கள், நாங்கள் இந்த விசாரணையில் யாருக்கும் நாங்கள் தலைகுனியப் போவதில்லை. நேர்மையான முறையில் இந்த விசாரணை நடைபெறும். குற்றவாளி யாராக இருந்தாலும் அவர் தப்பிப்பதற்கான களம் உருவாகாமல் தடுத்து நிறுத்தப்படும். அதற்கான முயற்சிகளை அரசு செய்து கொண்டு இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இப்பொழுது செவ்வந்தி விசாரணை அது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான ஒரு விடிவையும் கொண்டு வருமா என்கின்ற கேள்விகள் தான் பலர் மனங்களில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஒருவரை வைத்து நடத்த இருக்கக்கூடிய விசாரணையில் இன்னும் பல அதிரடி தகவல்கள் வெளிவரலாம் என்கிறார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள். அந்த உண்மை எப்பொழுது வெளிவரும்? அந்த ஜனாதிபதி யார்? எதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு அவர் களம் அமைத்து கொடுத்தார்? அதில் ஒரு குறிப்பிட்ட பெரிய நாட்டின் பங்கு என்ன போன்ற பல விடயங்கள் அப்பொழுது அலசப்படும். நன்றியுடன் இன்பா.